ஹலோ கேக் ஃபேமிலிஸ், ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து நம்ம டூல்ஸ் ஐட்டம் பார்த்தோம். ஒரு கேக் செய்கிறதுக்கான பிளெண்டர் அந்த மாதிரியான ஐட்டம் பார்த்தோம். செகண்ட் டே கிளாஸில் வந்து எசன்ஸு, க்ரஷ்ஷு, கோகோ பவுட்ரு, எக்கு, மைதா அந்த மாதிரி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன பிராண்டெலாம் வாங்கலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு கலரு இது என்னென்னக்கி ஃபுட் கலர் வந்து நம்ம ஸ்பாஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட் கலர் வருது. இது வந்து ஜெல் ஃபுட் கலரு. ஜெல் ஃபுட் கலர்லையுமே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னதெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது லிக்விட் ஃபுட் கலர். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இதை விட ஜெல்லு தான் நான் பெஸ்ட்டு சொல்லுவேன். இதுவுமே லிக்விட் ஃபுட் கலர். இதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கலர் நிறைய ஊற்றினா கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பிஸ்தா ஏலச்சி. இது எசன்ஸு கலர். ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஃபுட் கலரு. இதுவும் சேம். இது ஃபுட் கலரும் சேர்ந்துருக்கும், எசன்ஸும் சேர்ந்து வரும். இது மேஜிக் ஃபுட் கலர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சொல்லுவேன். மற்ற ஃபுட் கலரை விட மேஜிக் ரொம்ப பெஸ்ட்டானது. இது வந்து நம்ம ஃபாண்டன்ட்டுக்கு, க்ரீமுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? எசன்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் எசன்ஸ் இருக்குது. 25 ml, 100 ml, 200 ml, 1/2 லிட்ரு அப்படின்னு. இந்த எசன்ஸ் பாட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி கொடுங்க. நான் வெண்ணிலா, அப்புறம் வந்து பைனாப்பிள், இந்த மாதிரியான எசன்ஸ்லாம் நான் கொஞ்சம் பெரிய பாட்டிலில் வாங்கிப்பேன். அது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா சின்னது வாங்கிடுங்க. அடுத்து க்ரஷஸ். இப்போ நம்ம வந்து ஹோம்மேடாகவும் வீட்லேயும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியான ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம். ஒன்று 150 ரூபா, 160 ரூபா அந்த மாதிரி இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் க்ரஷஸ் இருக்குது. இல்லை நான் ஹோம்மேடாக தான் கொடுப்பேன்னு சொன்னாக்கி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தனியாகவே நம்ம ஒரு க்ரஷ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ வேணால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து என்னென்னா பைப்பிங் பேக். இந்த பைப்பிங் பேக் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நான் க்ரீம் ஐசிங் பண்ணதுக்கெலாம் இந்த பைப்பிங் பேக்கு தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா வினிகர் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம ரெட் வெல்வெட் கேக்கு பண்ணியோம் அப்படின்னாக்கி வினிகர் வச்சு தான் பண்ண முடியும். அது இல்லைன்னா லெமன் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்து என்னென்னா கேக் டெக்கரேஷன் பண்ண ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம்தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் நல்லா வரதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய கலராக வச்சுருக்கேன். க்ரீன் கலர், கோல்டன் கலர், பச்சை கலர், நிறைய கலர். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே இதுக்கெலாம் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. நீங்கள் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இது வந்து கோல்டன் டஸ்ட். இது வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்ட்டுலாம் சொன்னாக்கி நம்ம இந்த மாதிரியான கோல்டன் வைக்கும்போது ரொம்ப லுக்காக தெரியும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாசில்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பூ டெக்கரேஷன் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியம். பார்த்து வாங்கிடுங்க, நிறைய வாங்கிடாதீங்க. கோகோ பவுட்ரு ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொன்னால் நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. இந்த கோகோ பவுட்ரு வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட் கலரில் எடுக்கும்போது டேஸ்ட்டு மாற்றி விட்ரும். நான் இன்னும் பிளாக் கலரில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிராண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணியே பார்க்கணும். இந்த க்யூ மாதிரி போட்டு நிறையா இது வருது. இந்த க்யூ மாதிரி போட்டிருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றதை விட இது சூப்பராக இருக்குது. இந்த லைட் கலர் வந்து வேறு எதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த டார்க் கலரில் இருக்கிற இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் நல்லா சேல் ஆகும். இது வந்து என்னென்னாக்கி இதுவும் ஒரு விதமான ஃபுட் கலர். இப்போ பூ ஒயிட் கலரில் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு வந்து கோல்டு வின்னர் தான் நம்ம யூஸ் பண்ணியோம். மற்ற ஆயில் எது யூஸ் பண்ணாலுமே கேக்கை வந்து சொதப்பிடும். இது ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறதுனால இதை வந்து கேக்குக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆயில். அதனால் இதை யூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்னென்னா பேக்கிங் பவுடர். நான் மேக்ஸிமம் பேக்கிங் பவுடரு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பேக்கிங் சோடாவை விட. அதனால் நீங்களும் பேக்கிங் பவுடரை சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிய டார்க் சாக்லேட் மோர்டு. இந்த கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட் கலரில் வருது, ஒயிட் சாக்லேட்டில் வருது, ஒயிட் காம்பவுண்ட் வருது, அப்புறம் டார்க் காம்பவுண்ட் வருது, மில்க் காம்பவுண்ட் வருது. 3 விதமாக வருது. நீங்களும் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப் கேக்குக்கான மோல்டு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பழகிறீங்கன்னு சொன்னால் இந்த கப் கேக்கில் ஊற்றி நீங்கள் பழகிக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஐட்டம் எக்கு, மைதா, சுகர். இது வந்து வீட்டிலே நம்ம இருக்கிறதுனால இதை நான் ஆட் பண்ணலை. முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வீட்டில் இருக்கிற முட்டையை பார்த்து எடுத்துக்கிடுங்க. மைதாவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மைதாவை எடுத்துக்கிடுங்க. எல்லாமே மொத்தமாக வாங்கண்டா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ண பிறகு வாங்குங்க. இந்த இதில் டவுட் இருந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பாய்.